ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி சீசி ஹனி டோஸ்ட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சீசி ஹனி டோஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். வீட் பிரெட்டாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ இந்த குவாரண்டைனில் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ சேஃபாக எல்லாருமே வீட்டில் இருங்க. தேவையில்லாமல் தயவு செய்து வெளியில் போக வேண்டாம். இப்போ ஒரு ஸ்லைஸில் நம்ம ஃபுல்லாக சீஸ் பிரெட் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லைஸில் நம்ம ஹனி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹனி உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஹனியையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஈவனாக அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் சேர்த்துடலாம். 2 ஸ்லைஸையும் இப்போ சேர்த்துடலாம். அதே மாதிரி எல்லா ஸ்லைஸ்லையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி டோஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா ஸ்லைஸ்லையுமே ஒரு பக்கம் ஹனியும் ஒரு பக்கம் சீஸ் ப்ரெட்டும் நான் சேர்த்துட்டேன். இப்போ டோஸ்ட் பண்ணிடலாம். தோசைக்கல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ் இதோட சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி. அது மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சீஸும் ஹனியும் இருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறமா அன்சால்டட் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீ டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பட்டர் கொஞ்சம் நிறையாவே போடுங்க. நல்ல வாசனையாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அவ்வளோதான், 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அவ்வளோதான், சீசி ஹனி டோஸ்ட் எவ்வளோ குயிக்காக செஞ்சோன்னு பார்த்தீங்க. இது ஜஸ்ட் 1 மினிட்ல செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம், ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி ப்ரெட்டில் நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.